வணக்கம், உங்கள் எலக்ட்ரிஷியன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பற்றி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, டைவர்டர் வால்வு. டைவர்டர் வால்வு வந்து எதுக்காக வைக்கலாம்? மெயினாக நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. என்ன சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, வால் மிக்சர் வச்சா நாளைக்கு எந்த ஃபால்ட்னாலும் வெளியே பார்த்துக்கலாம். ஆனால் டைவர்டர் வால்வு வச்சா எப்படி அதை நாங்கள் வந்து நாளைக்கு ஏன்னா வால் உள்ள நம்ம வச்சிடறோம் இல்லைங்களா, நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக கஸ்டமராக இருக்கட்டும், அவங்களுக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. நாளைக்கு உள்ள வச்சிட்டோம்னா நாளைக்கு இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதே வால் மிக்சர் நம்ம வச்சிருந்தோம்னு கேட்டிங்கன்னா, வால் மிக்சரில் வந்து நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வேணும்னா பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம ஒரு டேப் கீப் எது வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றீங்க. ஆக்சுவலா வால் மிக்சர்ல வர ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ எக்ஸ்பென்சிவா நீங்க வந்து எஸ்எஸ்ல போடுறீங்க, ஐ மீன் வந்து நல்லதா போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு காஸ்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு 4000 5000 பட்ஜெட்ல வாங்கினா தான் நல்லதா இருக்கும். நீங்க அந்த பட்ஜெட் போட்டு நீங்க வாங்குறதுக்கு அழகா நீங்க வந்து டைவர்டரே வாங்கிட்டு போயிடலாம். பிளஸ் ஸ்பேஸே ரொம்ப உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கிற பாத்ரூம்ல இடம் கம்மியா இருக்க பாத்ரூமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வாலோடவே ஒட்டி போயிடும் டைவர்டர் வால்வு. ஸோ இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். இன்னொன்று கேட்டிங்கன்னா, காஸ்ட் எஃபெக்ட்ல பெரிய வித்தியாசம் ரெண்டுமே கிடையாதுங்க. இன்னொன்று டைவர்டர் போட்டால் நாளைக்கு எதனா ஒன்றா ஸ்பேர்ஸ் கிடைக்காது அப்படி இப்படிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. எல்லா பிராண்டட் டைவர்டருக்குமே வந்து உங்களுக்கு ஸ்பேர்ஸ் அவைலபிளாக தான் கிடைக்கும். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ஒரு பாக்ஸ் உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் வரும். ஒரு பாக்ஸ்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மவுண்ட் வரும். அந்த மவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பித்தளைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, செம்பு, அந்த பித்தளை இதில் வரதாங்க இது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு வித்தியாசமா தெரியாதுங்க. இது எல்லாமே அவ்வளோ பிராண்டட் வைஸ் சூப்பரா இருக்குங்க. பிளாஸ்டிக்கோ ஏதோ ஒன்று கிடையாது. இது உடஞ்சி போயிருன்னு சொல்றதுக்கு பிளாஸ்டிக் கிடையாது. எல்லாமே பித்தளை இது சம்மந்தப்பட்டது தான். ஸோ நீங்க ஸ்பேனர் வச்சு கழட்டிங்க அப்படின்னா இதை கழட்டின்னு அக்குவேராணி வேற தனித்தனியாவே எடுக்கலாம். இதுக்குள்ள மிஞ்சி போனா என்ன போகும்னா ஸ்ப்ரிங்கு தான் போகும். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ரப்பர் ஓரிங் போகும். இது ரெண்டு தான் இதுல உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தா வராது. இது ஒரு பெரிய காஸ்ட் எஃபெக்ட் வரப்போறது கிடையாது. ஒன்ஸ் பார்த்தா நீங்களே இதை கழட்டி மாட்டலாம். தான் இதுக்கு எல்லா கம்பெனிலுமே டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணால் உங்கள் வீட்லேயே வந்து பார்த்துருவாங்க. மோஸ்ட்லி இது கம்ப்ளைண்ட் வரப்போகிறது கிடையாதுங்க. நான் வந்தால் சொல்கிறேன், ஃபியூச்சருக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ எப்போவுமே ஒரு டைவர்டர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதை எப்படியெல்லாம் வந்து ரைட்டில் நம்ம எந்த ஒரு டேப் யூஸ் பண்ணாலுமே நம்ம ரைட் அதிகமாக கை யூஸ் பண்ணுவோம். ரைட்டில் வந்து பச்சை தண்ணியையும் லெஃப்ட்டில் வந்து சுடுதண்ணியும் வருங்க. மேலே வந்து ஷவரு, கீழே வந்து ஸ்பவுட் வரும். ஸ்பவுட்டுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஜஸ்ட் லைக் ஏ டேப் மட்டும்தான் ஸ்பவுட்டுன்னு சொல்கிறது. ஆக்சுவலாக நான் ஜாகுவாரில் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து அதிகமாக இருக்குங்க. எக்ஸ்பென்சிவ் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். ஸோ கஸ்டமருடைய ரெக்யூர்மெண்ட் அதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதாங்க ஸ்பவுட்டு. ஆக்சுவலாக இது ஒன்று மட்டுமே 3000 ரூபா வரும். ஸோ யாரும் பயந்துட வேணாம். இதுக்கு வந்து நம்ம இதே மாதிரி தான் போடணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு 1000 rupees 1000 ரூபாயிலிருந்து கிடைக்கும். அவ்வளோ ஏங்க, உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வாங்கினா ஒரு ஷார்ட் பாடி இல்லை லாங் பாடி டேப் போட்டால் கூட போதும். சேம் ஆரஞ்சு த்ரெட் தான் இது. ஸோ நீங்கள் ஒரு டேப் கூட கீழே போட்டுக்கலாம். நார்மல் பிளாஸ்டிக் டேப்பு, ஒரு எஸ்எஸ் டேப்பு, இது மாதிரி எதை வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து ஓவல் டைப், அதான் இந்த டைப் கேட்டிருக்கிறதுனால ஒரே மாதிரி இது நம்ம எல்லாமே எடுத்திருக்கோம். ஆக்சுவலா இந்த பட்டன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க வந்து இழுத்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ஷவருக்கு ஒரு ஹேண்ட் ஷவர் கீழே இதில் இருந்து நமக்கு வருங்க. ஸோ இது கஸ்டமர் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஹை எஃபிஷியன்சியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதா வேணும்னு கேட்டதால அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ சென்டர் பிளேட்டு, இதுக்கு மேலே வர பிளேட் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வர லாக்கர் பார்த்தீங்கன்னா பாருங்க இப்படிதான் இருக்கும். இதுதான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ற ஸ்பெண்டில். ஸோ இது இந்த ஓவர் ஷேப்ல இருக்கும், கரெக்டாக பார்க்க இப்படி நம்ம திருவுற மாதிரி வரும். ஸோ இதுக்கு மேலே வர கப்பு பார்த்தீங்கன்னா பாருங்க இப்படிதான் வரும். ஸோ இவ்வளவுதான். இதுக்கான பிளேட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல ஃபுல்லாக உங்களுக்கு பிளேட் வரும். ஸோ இது ஜாகுவார் அப்படின்றதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷேப்லேயே இருக்கும் அழகா உங்களுக்கு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பிண்டில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இப்படி வரும்னா இந்த பவுலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள கன்சல்டிங்கில் உங்களுக்கு போகும். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வரது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு, அதாவது ஃபினிஷிங்கில் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேலே ஒரு சின்னதாக ஒரு இது வரும். இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது மூலியமா தான் வந்து லெஃப்ட் ரைட் வந்து பச்சை தண்ணி சுடு தண்ணி ரெண்டுமே நம்ம மாற்றி கொடுக்க முடியும். இவ்வளோ தாங்க இதில் விஷயம். ஸோ இது எப்படி மாற்றுறது அப்படின்றத கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்குறேன். தென் இப்போ கன்சல்டிங்கில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வரைக்கும் நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனோ பிளம்பரோ நீங்கள் இது வரைக்கும் நான் வந்து இது மாதிரி டைவர்டர் வால் போட்டதே இல்லைங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு இதை வந்து நீங்கள் அசால்ட்டாக போடலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. மெயினாக அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த த்ரெட்டில் ஏற்றும் போது லீக் வராத அளவுக்கு நம்ம நூலோ அல்லது டப்லான் டேப்போ நல்லா போட்டு மட்டும் செல்லாக்கு, ஒயிட் செல்லாக்கு, நம்ம பிளாக் செல்லாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி போடணும். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி டைப் வச்சு போட்டிருக்கோம் அப்படின்றத வீடியோவோடைய ஸ்கிப் என்ன பார்த்தீங்கன்னா வீடியோவில் எல்லாமே கொடுக்குறேன். எப்படி ஒரு பாத்ரூமுக்கு பைப் லைன் போடலாம், தென் அதை 2 வேலை எப்படி கொடுக்கலாம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி எப்படி கொடுக்கலாம், ஒன்று மேலே ஏற்றிருப்பி எப்படி கொடுக்கலான்றத நானே போட்ட பாத்ரூம் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். மறக்காத வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்களுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, நீங்கள் ஆஸ் ஏ கஸ்டமரா உங்களுக்கு வந்து இதை நம்ம போடலாமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் போடலாம். உங்களுக்கான ரேட்டும் இது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து வால் மிக்சரோட கம்பேர் பண்ணும்போது சேம் ஈக்குவலாக தான் வரும். இடத்துக்குள்ள இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஈஸியாக வந்து இதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்க முடியும்.
ஸோ நீங்கள் வால் மிக்சரில் கீழே குனிஞ்சு நீங்கள் தண்ணி முள்ளும் போது நம்ம வந்து ஃபேஸில் இடிச்சுக்குவோம். அல்லது பிளாஸ்டிக்கில் போட்டிங்க அப்படின்னா மொண்டு தூக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மக்கில் நம்ம மொண்டு தண்ணி நம்ம குளிக்க முள்ளும் போது பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு கையோட வந்துடும். இதெல்லாம் அதில் ஒரு டிராபேக்காக இருக்கும், அதாவது டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி ஒரு விஷயம் வராதுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் வந்து எப்படிலாம் நம்ம இதை வந்து நான் ஃபிட் பண்ணேன் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு முழுசாக கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க நம்புறேன். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க, அதாவது டைவர்ட் ராவல் பற்றி ஒரு வீடியோ போடுங்க, எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் வைக்கிறது, எப்படி எல்லாம் அதை ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. தெரியாதவங்க கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. தெரிஞ்சவங்க வீடியோவை வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு நம்ம பண்ணுற மெத்தட் எப்படி இருக்குன்றதே கொஞ்சம் மறக்காமல் அதில் பார்த்துட்டு போங்க நீங்கள். ஸோ சாதாரணமாக விட்டுருங்க தெரிஞ்சவங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா டைவர்ட் வந்து நம்ம என்ன கம்பெனி எடுத்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஜாகுவாரில் எடுத்திருக்கோம். ஜாகுவார் என்றைக்குமே பாத் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும். நம்பர் 1 பிராண்ட் இதுதான், மேக்ஸிமம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற பிராண்டு. ஸோ டைவர்ட் பாக்ஸில் இருந்து நீங்கள் அன்பாக்சிங் பண்ணும்போது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது மட்டும் தான் உங்களுக்கு டைவர்ட்டருடைய. இது வந்து கன்சீல்டு மவுண்டு. இதுக்கு மேலே மேக்கப் வரும். கப் நான் வரும்போது மாட்டும் போது தரேன். கன்சீல்டு மவுண்டு வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அதாவது செய்முறை எப்படியெல்லாம் நம்ம வைக்கணும், என்ன அளவில் வைக்கணும், செவத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் வைக்கணும் அப்படின்ற ஒரு அளவு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி நான் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைவர்ட்டர்லையும் நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் லெவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் மேக்ஸிமம் லெவலில் வந்திருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வைக்கும் போது இப்போ வந்து நம்ம வால் பூசினதுக்கு அப்புறம் தான் பாத்ரூம் காடி வெட்டணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூசிடணும், கொத்தனாரை விட்டு பூசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வால் வந்து நம்ம மார்க் பண்ணி காடி எடுக்கணும். காடி எடுக்கும்போது நீங்கள் மினிமமில் வச்சிங்கன்னா டைல்ஸ் ஒட்டும் போது மேக்ஸிமம் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மினிமம்க்கு கொஞ்சம் கீழே வச்சிங்கன்னா தான் மேக்ஸிமமில் வரும். சில பேர் டைல் கணம் அதிகமாக ஓட்டிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு பிளேட்டு போட முடியாது, அப்புறம் டைலை கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், அசிங்கமாக போயிடும். அதனால மினிமமை விட கொஞ்சம் கீழே வைங்க, அது மேக்ஸிமம் கண்டிப்பாக வந்து நிற்கும். அல்லது மினிமம்க்கு மேலே வந்து நிற்கும். மெயினாக அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் நெக்ஸ்ட் வந்து வீடியோட ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதை நான் எவ்வளோ தூரத்தில் வச்சிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இதில் வர மவுண்டு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஃபிட் பண்ணீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷவருக்கான லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ஹாட் அண்ட் கோல்டு அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பவுட்டுக்கு வர லைன் 3 அப்டேட் பண்ணுறது தாங்க அப்டேட் பண்ணணும். ஸோ இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெஷரில் கிராவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸில் வந்து மேலே நமக்கு வந்து ஷவரில் வரும். அதே போல் இது எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே டைவர்ட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரைட் சைடில் வந்து கோல்டு வாட்டர், அதாவது பச்சை தண்ணியும், லெஃப்ட் சைடு வந்து நம்ம ரேராக யூஸ் பண்ணுவோம். அந்த சைடு வந்து ஹாட் வாட்டரும் கொடுக்கணும். அதுவுமே நான் லைனில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி கொடுக்கணுன்றத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த த்ரெட்டில் நம்ம என்ன ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஆர்எம்டியை ஏற்றணும். பிராஸ் மரம் இருக்கிறதா ஏற்றணும். நல்லா பார்த்துக்கோங்க. சில பேர் அச்சினிப்பில் ஏற்றுறீங்க, அப்போல்லாம் ஏற்றக்கூடாது. டைரக்ட் சிபிவிசி டு சிபிவிசி ஃபிட்டிங்ஸ். நாங்கள் இதை நீங்கள் வச்சு தான் ஏற்றணும். இதில் நீங்கள் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபஸ்ட்டு வெறும் த்ரெட்டை போடுறேன். வெறும் த்ரெட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ உங்களுக்கு வெறும் த்ரெட்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், கேப் இல்லாத அளவுக்கு ஏறுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லா சைடு ஏற்றும் போது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைவர்ட்டரை ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வந்து செல்லாக்கு இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் செல்லாக்குன்னு சொல்லுவோம். அந்த பிளாக் செல்லாக்கு வந்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு, பிளாக் செல்லாக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த த்ரெட்டு பிளாக் செல்லாக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் இது மாதிரி டப்ளான் டேப்போ அல்லது நூலோ சுற்றணும். நூலில் கூட கரெக்டாக சுற்றலை அப்படின்னா வந்து லீக்கேஜ் வரும். டப்ளான் டேப்பில் அப்படி வராது. ஸோ இதில் ஹாட் வாட்டர் டப்ளான் டேப்னு ஒன்று இருக்கும் எல்லோ கலரில். அதை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரப்போகிறது இல்லை. அழகாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு பக்கமும் வச்சு ஏற்றிட்டு, நம்ம பைப் ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, இது மாதிரி பைப் ரேஞ்சை வச்சு டைட் வச்சுக்கணும், ஃபுல் டைட் வச்சுக்கணும். பைப் ரேஞ்சை வச்சு நீங்கள் அழகாக இதில் வந்து நீங்கள் ஃபுல் டைட் வச்சிடணும். ஃபுல் டைட் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் பாருங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி தாங்க இருக்கும். 4 பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் சைடு பார்த்தீங்கன்னா எல்லா த்ரெட்டுமே ஏறி இருக்கும். எங்கேயுமே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த இதுக்கு தெரியவே தெரியாது. எல்லா பக்கமே இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்றிருப்போம், நல்லாவே ஏற்றிருக்கணும். அப்போ தான் வந்து லீக்கேஜ் ஆகாது. எவ்வளோதான். இதில் வந்து ரைட் சைடு வந்து ஹாட் வாட்டரும், லெஃப்ட் சைடு வந்து கோல்டு வாட்டரும். ஸ்ட்ரைட்டாக போகிறது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷவர், அதாவது இப்படி வைக்கணும். ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து ஷவர், கீழே வந்து ஸ்பவுட்டு. இதனோட இன்ச்சஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பவுட்டோட இன்ச்சஸ் நம்மளுடைய ஃப்ளோர் மட்டத்துலேருந்து 30 to 32 இன்ச்சஸ் வைக்கலாம். நம்ம எப்பயுமே ஷவர் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி வரைக்கும் நீங்கள் தூக்கி வைங்க. இது நீங்கள் லெஃப்ட் ரைட் எப்படி வேணால் எடுக்கலாம். ஆனால் பட் ரைட் சைடு தான் உங்களுக்கு வந்து கோல்டு வாட்டர் வரணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதோட. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்மளே தாங்க ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எப்பயுமே பிளேடில் இருக்க மாட்டோம், மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். அதோட டைவர்ட்டர் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் வச்சாச்சு. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி எப்போ பண்ணும்போது அப்டவுனை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து சைடில் போட பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஏன்னா கேட்டிங்கன்னா அளந்து நம்ம சைட்டில் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். ஸோ நல்லா கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல, மேபி கொஞ்சம் சன்லைட் இருந்ததுனால. மேபி எங்களால் முடிஞ்ச வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறோம். எப்போவுமே அளவு வச்சு முடிஞ்சளவு மிஷினில் கட் பண்ணுங்கள். தென் வந்து புதுசாக நீங்கள் ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னா
மிஷின் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா வந்து மோஸ்ட்லி வந்து தப்பு இல்லைங்க, நம்ம பிளேடில் கூட அறுத்துக்கலாம். ஸோ மிஷினில் எடுத்தால் ஓரளவு கொஞ்சம் நேராக வரும், வேறு ஒரு ரீசன் கிடையாது. அப்படி வச்சு நம்ம பண்ணுற மாதிரி பண்ணோம்னா அந்த இடம் வந்து நமக்கு நேராகிடும். ஸோ அவ்வளோதான், அளவு ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். ஒன்ஸ் நம்ம எப்பவுமே சிபியூசி பேஸ்ட்டு போட்டு அப்ளை பண்ணி நம்ம ஒட்ட ஆரம்பிக்க வேண்டியதாங்க. பேஸ்ட் வந்து எப்போவுமே டைவர்ட்ரு இது மாதிரி எந்த இதுக்கு போட்டாலும் சிபியூசி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். பேஸ்ட்டில் மெயினாக பார்க்க வேண்டியது பேஸ்ட் வந்து இப்படி ஃபுல்லாக அப்படி சில பேர் ஒரு தடவை அப்படியே ஒட்டிடுவாங்க, பட் எதுவும் ஆகாது தான். பட் இருந்தாலும் கன்சல்ட்டிங்கில் போடும்போது கொஞ்சம் நம்ம நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணுறது நல்லது. இது மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா போதுங்க. பேஸ்ட் கரெக்டாக போட்டுட்டு நம்ம கரெக்டாக வச்சு மாட்டினோம்னா ஈஸி தான். எப்போவுமே காடி வெட்டும் போது நான் எப்படி மார்க் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கீழே இருந்து கரெக்டாக டைவர்ட்டுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 அடியில் இருக்கணும். எப்போவுமே பாருங்கள் பேஸ்ட்டை போட்டு கரெக்டாக நம்ம காடி ஓவராலாக ரொம்ப அதிகமாக வெட்டினாலும் பார்க்க அசிங்கமாக இருக்குங்க. அதனால் அதை மெயினாக பார்த்து வெட்டணும். நிறைய பேர் கேட்டிங்க நீங்கள் வேலை பார்ப்பீங்களான்னு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தாங்க வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ என்றைக்குமே நம்ம வந்து ஓனராக ஒரு இடத்துல உட்காந்துருக்கவே முடியாது. பிகாஸ் எல்லா ஒர்க்கும் நம்ம தான் பார்த்தாகணும். சைட்டில் ஆளுங்க இருப்பாங்க, இல்லாமல் இருப்பாங்க. ஸோ நம்ம தான் ஒர்க் பார்த்தாகணும். ஸோ அளவு மாறாமல் இருக்கணும். கொஞ்சம் கூட கோணம் இல்லாமல் கரெக்டாக நேர் வச்சு வைக்கணும். முடிஞ்சளவு நீங்கள் பிராஸ்டிக் போடும்போது டம்மி போட்டு பழவுங்க. ஸோ கொஞ்சம் கோணம் கிடைக்காது. ஸோ இப்போ ஷவருக்கு அளவு வைக்கிறோம். ஷவர் அளவு வச்சு நம்ம கரெக்டாக ஷவர் கொட்ட போகிறோம். ரைட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சோலார் இருக்குது. சோலார் ஒன்று அது ஹாட் அண்ட் கோல்டு 2 வாட்டர் தண்ணி வர்றதுக்கு வெளியிலேருந்து இன்கமிங் வருதுங்க. பார்த்திங்கன்னா தெரியும். எப்போவுமே நம்ம வந்து வெட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. ஏன்னா நம்ம வந்து மிஷினரி, அதுக்கு யாரையுமே நல்லவங்க கெட்டவங்கலாம் தெரியாது மிஷினுக்கு. ஸோ கேரி பண்ணும்போது நல்லா நம்ம கரெக்டாக இருக்கா, மிஷின் கரெக்டாக ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கான்னு பார்த்துட்டு எடுங்க முடிஞ்சளவு. ஸோ முடிஞ்சளவு பிளேடில் எடுத்துக்கோங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸான நீங்கள் ஆனதுக்கப்புறம் வந்து மிஷின் எடுத்து அறுத்து பழகலாம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அவ்வளவு தாங்க. நான் திரும்ப வீடியோவில் சொல்கிறது அதுதான். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே நீங்களே ஒரு பைப்பை போட்டலாம். டைவிட்டுறது வரைக்கும் போடாதவங்க ஆல்ரெடி எப்படி நம்ம வந்து அந்த செல்லாக் ஏற்றுறது எல்லாமே உங்கள்கிட்ட நான் காமிச்சிருப்பேன். பிகாஸ் செல்லாக் போட்டு நல்லா ஏற்றிட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் பைப் அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் பைப் போட்டுறது எல்லாத்தையும் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பைப்பு பேஸ்ட் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம வந்து ப்ரெஷர் எப்பவும் செக் பண்ணிக்கணுங்க. நம்ம லீக்கேஜ் எதாவது இருக்கா அப்படின்றத வந்து நம்ம ப்ரெஷர் செக் பண்ணுறது எப்படின்றது ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஸோ நான் அதில் ப்ரெஷர் பம்பு வச்சே செக் பண்ணிடுவேன். நான் முடிஞ்சளவு கோடு நேராக வச்சு போடுவேங்க. அது மாதிரி கோடு வச்சு போடும்போது உங்களுக்கு வந்து முடிஞ்சளவு சூப்பராக இருக்கும். இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ப்ளூ கலரில் ஒரு மார்க் பண்ணியிருப்பேன். அதாங்க மட்டம். நம்ம முதல்லே மட்டம் காமிச்சு ஆணி அடித்து இது மாதிரி ப்ளூ கலர் நீளம் அடித்து கொடுத்துருவோம். அதுக்கு மேலே தான் நம்ம மட்டம் வைப்போம். என்ன தான் வந்தாலும் டைல் மட்டம் வந்து அதை தாண்டி மேலே ஏறிடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் ஹைட்டு கம்மின்றதுனால கொஞ்சம் எட்டிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா இது 4 அடி வச்சுருக்கேன். ஆனால் நான் இருக்கிறதே 5 அடி தான் இருப்பேன். கீழே ஒரு அடி கிட்ட நம்ம மட்டம் கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே 4 இன்ச் போய் போடணும், டெப்த் ஏரியா காமிச்சு வைக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஈஸி தாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியாக ஒரு தடவை நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு மேலே எல்லாருமே இதை போடலாம். வீட்டுக்காரங்க ஓனர்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த உங்கள் வீட்டுக்கு இதை போடுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். பார்த்தீங்கனாலே தெரியுங்க இது. ஸோ எதனாலும் நீங்கள் கழட்டி பார்த்துக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் ரொம்ப பயந்துட்டுலாம் நீங்கள் ஐயோ இதை ஃபஸ்ட்டு நாளைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சி ஃபீலெல்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ நாங்களே அதில் கேட்டிங்கன்னா எந்த ஃபால்ட்னாலும் டெக்னீஷியனை கூப்பிட மாட்டோம். நாங்களே இதை வந்து நாங்கள் பிரித்து பார்த்துருவோம். ஸோ நம்ம காடி வெட்டிக்கிறதையும் பாருங்கள், நீட்டாக தான் இருக்கும். கீழே இதில் வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கி தூக்குற மாதிரி பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம மேலாலேயே கொண்டு போய் கூட நம்ம ஷவருக்கு போகிற இடத்துல ஒரு பைபாஸ் பண்ணிட்டு அடித்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணுறது தான் கொஞ்சம் பைப்பு மிச்சம்தாங்க. பட் இது ஒரு மாதிரி ஃபார்மாக நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரில் போட்டிருக்கேன். நான் வீடியோவுடைய கடைசியில் கொடுக்குறேங்க. நம்ம வந்து எப்படி 2 வேல இது மாதிரி பைப் போடலாம் அப்படின்றது எப்படிலாம் போட்டிருக்கோம் அப்படின்ற வந்து நான் கடைசியாக 2 பாத்ரூமுடைய வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெல்ப்பு கூட ஆள் இல்லாமல் தனியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஹெல்ப்புக்கு இருந்த பையன் தான் வந்து நமக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. அதனால் வந்து நம்ம தனியாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். மிஷினை பிடிக்கும்போது திரும்பவும் சொல்கிறேன், நல்லா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நல்லா உங்கள் கையில் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். முடிஞ்சளவு இப்படி மார்க் பண்ணும்போது விரலை கொண்டு போகாதீங்க. ஏதாவது ஒரு மார்க்கரோ பென்சிலோ வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருங்க. ஸோ கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணதுனால நமக்கு தெரியுது பண்ணுறோம். பட் இது ரிஸ்க்கு யாரும் இப்படி எடுக்காதீங்க. விரல்கிட்ட கொண்டு போய் அளவு போடாதீங்க. நான் பேஸ்ட் அப்ளை பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. 1க்கு 3 சுற்று நல்லாவே சுற்றுவாங்க. பிகாஸ் அதை திரும்ப நம்ம ரீசெக் பண்ணுறதுக்கு ஒன்ஸே வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி ஒரு வேலை இல்லை பார்த்தீங்களா, அதுக்காக. ஸோ மேபி பார்க்கலாம் நிறையவே. இந்த பைப்பில் என்ன ஒரு பிரச்சனைனா ஃபினோலெக்ஸில் வந்து கோடு வந்து கடைசி வரைக்கும் வராதுங்க. ஸோ கோடு கடைசி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அழகாக கடைசி வரைக்குமே கோடை மட்டுமே நம்ம நேர் வச்சு அழகாக ஓட்டலாம். பட் அது ஒன்று இங்கே இந்த ஃபினோலெக்ஸில் இருக்காது. ஆனால் சுப்ரீம் எடுத்திங்கன்னா இருக்கும், கோடு லென்த் வரைக்கும் கடைசி வரைக்குமே இருக்கும். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு யாராவது யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா முடிஞ்சளவு சுப்ரீம் ஃபிட்டிங்ஸ் வாங்கி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் இந்த நேர் வைக்கிறது
இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் பழகலாம். ஸோ இது கொஞ்சம் பேஸ்ட்டு சரியில்லை, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பேஸ்ட் அதிகமாக அப்ளை பண்ணுற இடத்துக்கு போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை இதில் ரீசன் சொல்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு பாத்ரூம் முடிச்சாச்சுங்க. நான் ஃபுல்லாக வீடியோ கொடுக்க விரும்பலை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுன்ற காரணத்தினால. ஸோ கீழே இறக்கி போட்டு தூக்கினா இப்படி தாங்க பண்ணுவோம். அது வந்து நம்ம வந்து ஹெல்த் பாசிட்டுக்காக கீழே ஒரு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பவுட்டுக்கு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் கோல்டு, அதாவது நம்ம கெய்சருக்கு கொடுத்துருக்கோம். இடம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து ஒரே லைனில் தூக்கியாச்சுங்க. கஸ்டமர் வந்து தனித்தனியாக வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து நம்ம ஒரே லைனில் தூக்கியாச்சு. ஏன்னா அவங்களோட விருப்பத்துக்கு தானே வேலை செஞ்சு தர முடியும். ஸோ அதுக்காக அதை அப்படியே நம்ம கொடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் அது ஒன்ஸ் வந்து எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றது. இன்னொரு மெத்தேடு காட்டுறேன். இது ஒரு மெத்தேடுங்களா, இதை பார்த்துட்டிங்களா? அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மாடல் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து லெக் சைட் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே தூக்கியிருப்போம். சோலார் லைனை வந்து பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் வாட்டர் மேலே தூக்கியிருப்போம். ஒரு டீயை போட்டு பார்த்திங்கன்னா சோலாருக்கு வெளியே தள்ளியிருப்போம். எவ்வளவு தாங்க ஈஸியாக இருக்கிறது. இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் லெவல், மேக்ஸிமம் லெவலுக்கு மேலே டைல் மட்டும் வந்துடக்கூடாது. அதனால் அதை மெயினாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி. ஸோ மறக்காமல் இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் எலக்ட்ரிஷன் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டிங்கன்னா நான் இது போல் பயனுள்ள தகவல் நிறைய கொடுப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வச்சுக்க அளவு டைல்ஸ் ஓட்டினாங்கன்னா மினிமம் அசால்ட்டாக வந்துடும். மேக்ஸிமம் வந்து அதிகம் போயிட்டால் ரொம்ப நல்லதுங்க. நன்றிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா